ஹாப்பி கேரன் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கோல்டன் வேர்ட்ஸில் 3 முக்கியமான வேர்ட்ஸ் பார்த்துருக்கோங்க. நன்றி, மன்னிப்பு, வணக்கம். 4வது நம்ம பார்க்க போகிற முக்கியமான கோல்டன் வேர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கோல்டன் வேர்டுங்க. இட்ஸ் லவ். லவ்வை நம்ம அன்புன்னு சொல்லுவோம். அன்பா ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னாலே நமக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த அன்பை இந்த அன்கண்டிஷ்னல் லவ்வாக இருக்கணும். எப்போவுமே அன்பு ஒரு சட்டில் எனர்ஜி. அது நம்ம அன்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் அந்த செயலால் சொல்லலாம். அந்த செயல் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நிறைய நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், புகழணும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் திஸ் ஹேஸ் டு கம் அட் ஹோம். ஒரு ஹோம் எப்போ ஸ்வீட் ஹோம் ஆகும்னு சொன்னால், மெனி ஸ்வீட் திங்ஸ் ஷுட் ஹேப்பன் இன் ஹோம். அப்போ நிறைய ஸ்வீட் வேர்ட்ஸ் பேசணும். பிள்ளைங்கள்கிட்ட ஏய் நீ ரொம்ப நல்லா படிக்கிற, அடுத்த தடவை நீ சூப்பராக மார்க் வாங்க, இட்ஸ் ஓகே, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க, நல்லா பாடுற, குழந்தைங்களுக்கு நல்லா பாடுறதுக்கு எல்லாத்துக்குமே நீ whenever they begin something, they do something, அதில் என்ன கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட அதை நீங்கள் ஜாஸ்தியாக சொல்லும் போது they will get more interested. நீ சூப்பராக படிப்ப பாரு, நீ அடுத்த தடவை நீ சூப்பராக மார்க் வாங்க அப்படின்னு சொன்னால் then they will start doing the next time. So we have to be, அவங்க என்னன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு, see everything should happen its own way. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, we have to give time to others and we should also see to that we support them in everything. அது ஒரு அன்பாக நம்ம சொல்லும் போது அது ஃபேமிலியில் நம்மளால எடுத்துகிட்டு போக முடியுங்க. அம்மா சமைச்சாங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது, அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போனால் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது, பிள்ளைங்களை அப்பா அம்மா புகழ்கிறது, அப்பா அம்மா பிள்ளைங்களை புகழ்கிறது, ஸ்பௌஸை புகழ்கிறது, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு ஹாப்பி என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய வீட்டில் விளையாடணும், கேம்ஸ் எல்லாம் விளையாடணும். இந்த மாதிரிலாம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அன்பான குடும்பமாய் இந்த ஹார்மனி முதல்ல வீட்டில் ஏற்பட்டினதுக்கப்புறம் வி ஹாவ் டு டேக் இட் அவுட் சைட். அப்போ அந்த ஹார்மனி வெளியிலையும் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தாங்க உறவுகள் பாண்டிங் நமக்கு நிறைய க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த அன்பு, இந்த அப்ரிஷியேஷன், இந்த கோல்டன் வேர்ட், இது எல்லாமே சேர்ந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். இந்த அன்பெல்லாம் நம்ம காசு கொடுத்து உண்மையான அன்பு வாங்க முடியாது. அதெல்லாம் தானாக உள்ளுணர்ச்சி உள்ளேருந்து வரணும். ஸோ அன்பான சொற்கள் நம்ம மனசுலேருந்து சொல்லும் போது அது இன்னொருத்தங்க அந்த அன்பை போய் அப்படியே அவங்க ஏற்றுக்கிட்டு அது அவங்களுக்கு புரியும் போது அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்மனி எல்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.